டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 வீடியோ பார்த்தோம். ஒண்ணு, மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஷாட். ஸோ அதை டெய்லி நீங்க கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னு அதை கேட்டு பாருங்க. உங்ககிட்டயே நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த சாங், அந்த பாடல்ல நிறைய வைப்ரேஷன் இருக்கு. அதனாலதான் நான் தினந்தோறும் அதை நான் டிஸ்பிளே பண்றேன். அடுத்து ட்ரைனர் அப்துல் நபீல் அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நாம செஞ்சிட்டு இருக்க தவறு என்ன அப்படிங்கிறத அவங்க கரெக்டா காமிக்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு அது ஒரு பிசினஸாவே நினைக்கல. ஆனா அந்த பிசினஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற எந்த துறையிலும் இல்ல. டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் போய் ஒருத்தரை சந்திச்சு ஒரு பிசினஸை டெவலப் பண்ணி அதுல ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சு பார்த்தாங்கன்னா அதனுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். இது எதோ உழைக்காம வர வருமானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய திறமைக்கு கிடைத்த வருமானம். திறமைக்கு கிடைக்கிற வருமானம் தான் நெட்வொர்க் பிசினஸ். சரியான ஒரு நிறுவனமா இருக்கணும், சரியான ஒரு துறையா இருக்கணும், அவ்வளவுதான். சோ அப்ப படிக்கும் போதே இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது, அவர் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருடைய அந்த இன்டர்வியூ இருக்கும் பாத்தீங்களா, பர்ஃபெக்ட் ஜெயிச்சிருவார். சோ அந்த தனி திறமை, தன்னம்பிக்கை எல்லாமே அவர்கிட்ட வந்து. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேலாவது நம்ம அனைவருக்கும் அதை பாசிட்டிவாக ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற நினைச்சு கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு நமக்கு நாமே ஒரு பாராட்டுகளை சொல்லிக் கொள்ளலாம். நமக்கு வாய்ப்பு கொடுத்த நபர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையா இன்னைக்கு நம்ம அனைவருமே ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில 5:30 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல தவறாம எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மன மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா உங்ககிட்ட ஒரு புரிதல், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதுல நம்ம சாதிக்க முடியும், இதை விட்டா வேற எதுலையும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருக்காங்க. அவங்களால முடியாதது உங்களால முடியுது அப்படின்னா உலகத்துல வேற யாராலையும் முடியும். அதனால நீங்க அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க அத்தனை பேரும் ஜெயிக்க பிறந்தவங்க. கண்டிப்பாக நீங்க ஜெயித்தே தீர்வீர்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பிவிசி மெட்டாவில் வேலிபேட் ரிவார்ட் ஆஃபர் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நியூவா அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே எந்த ஒரு புதிய அப்டேட்டுகள் வந்தாலும் நம்ம பேசிக்க மறந்துடவே கூடாது. பேசிக் அப்படின்னா சைடு பார்ட்னர் ஆகாம எந்த ஒரு கிரிட்டீரியாவா இருக்கட்டும், வேலிபேடா இருக்கட்டும், இனி வரக்கூடிய புதிய பிளானிங் அப்டேட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சைடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் அந்த இடத்துல டிராவல் ஆக முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். வாழ்த்துக்கள். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற 2 ப்ராஜெக்ட் தான் நமக்கு மெயினா கொடுத்திருக்காங்க. இதுல 2க்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தை ஒரு குறைந்த விலையில நம்ம இப்ப வாங்கி வைக்கிறோம். அப்ப ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நான் சொல்றேனே, அது எப்படி சார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தோட்டமா இருக்கலாம், ஒரு ஜுவல்ஸா இருக்கலாம், நாளை மறுநாள், அடுத்த வருடம், ஒரு 5 வருடம், ஒரு 10 வருடம், அதனுடைய கால்குலேஷன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படியே பேக் போய் பாருங்க. அப்ப வித்த அந்த பொருளும் அந்த இடமும் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு என்ன வித்துட்டு இருக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை, ஜுவல்ஸினுடைய விலை என்ன, இன்னைக்கு என்ன ரேட்?
10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்த பார்த்திருப்பீங்க. அந்த இடத்த வாங்கியிருந்தா இன்னைக்கு அதனுடைய ரேட் எத்தனை மடங்கு? சோ இதுதான் நான் சொல்றேன். பிவிசி மெட்டாங்கிறது ஒரு டிஜிட்டல் அசெட். இந்த கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி இனி முழுவதும் இந்த உலகம் முழுவதும் கிரிப்டோ கரன்சியை தான் இனி மக்கள் கையில் எடுக்க போறாங்க, பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ஏன்னா கிரிப்டோ கரன்சி அத்தனையும் பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு வளையம் அதுல இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம இன்னைக்கு ஈஸியா எளிமையா நம்ம வாங்கி வைக்கப்போம். அதுதான் சீடு பாட்டு. நீங்க மினிமம் $10 இருந்து மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க டோக்கன் வாங்கி உங்க வேலட்ல சேவ் பண்ணி வைக்கலாம். இது ஃபியூச்சர் ஆஃப் மணி. நம்மளுடைய பிவிசி மெட்டாவர்ஸ்ல டிராவல் ஆகிறதுனால ஃபியூச்சர் ஆஃப் மணி எல்லாத்துக்கும் பயன்படும். ஸோ அப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் அசட்டை சேர்த்து வைப்பது. டோக்கன் ஃபார்மிங்கிறது அன்றாடம் நமக்கு வரக்கூடிய வருமானம். இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு சம்பளம் கிடைக்கும், மாதம் முழுவதும் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்ம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாருங்க. இந்த பிவிசி மெட்டாவில் சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு நியூ யூசரை நீங்க கொண்டுட்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு 2 பேத்துக்கு கொடுப்போம், 3 பேத்துக்கு கொடுப்போம், 10 பேத்துக்கு கொடுப்போம், 100 பேத்துக்கு கொடுப்போம். அவங்க வரல, அதனால இந்த பிசினஸ் நமக்கு ஆகாது அப்படின்னு மட்டும் நீங்க என்னைக்கு நினைச்சிடாதீங்க. 100 பேரை தாண்டி 101வது நபர் வருவாரு, 150 பேரை தாண்டி 151வது நபர் உங்களுக்கு வருவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சி இது இருந்துச்சு அப்படின்னா வெற்றி. ஓகே சார், இப்ப நமக்கு ஒரு புதிய பார்ட்னர்களை சீடு பார்ட்னராக நம்ம இணைக்கிறதுக்கு 10 USDT இருந்தா போதும். 10 USDTக்கு உண்டான பிவிசி மெட்டா டோக்கன் அந்த இடத்துல ஸ்டேக்கிங் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டா நம்மளுடைய கனெக்டட் வாலெட்ல சேவ் பண்ணி வச்சுக்கினா போதும். ஒரு $5 உண்டான பிஎன்பியை உங்க வேலெட்ல ஹோல்டு பண்ணி வச்சா போதும். மொத்தம் 2500 ரூபாய் இருந்தாலே இவ்வளவு பெரிய விர்ச்சுவல் லேண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை சிஸ்டம் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. இப்ப 2500 ஒரு ஷீடு பார்ட்னர் ஆயிருக்கு, நமக்கு என்ன கிடைக்குது? $10 உண்டான பிவிசி மெட்டாவும் $11 உண்டான பிவிசி மெட்டாவும் நமக்கு கிடைக்கும். அப்ப இதனுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு 200 to 300 காயின் வரும். 200 காயின் வைங்க. தி ஃபியூச்சர் ஆஃப் மணி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு 5 வருடமோ அல்லது 10 வருடமோ இதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? பல லட்சங்கள், பல கோடி ரூபாய்க்கு உண்டான தொகை இதுல கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 200 பிவிசி நம்பர் இருந்தா கூட $1 கால்குலேஷன் பண்ணி பாருங்க, $10 கால்குலேஷன் பண்ணி பாருங்க. $10 அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த சொத்தினுடைய மதிப்பு வரும். $100 அப்படின்னா 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த சொத்தினுடைய மதிப்பு வரும். அதே சிஸ்டம் சொன்னது போல ஒரு 5 வருடத்துல $1000 ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருடம் ஆகட்டுமே, 10 வருடம் கழிச்சு $1000 ரீச் ஆச்சு அப்படின்னா 2 கோடி ரூபாய். அப்போ ஒரு சீடு பார்ட்னராக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு அசட்டை டிஜிட்டல் முறையில சம்பாதிக்க போறாரு அப்படின்னு நான் சொல்றதுக்கு அர்த்தம் இப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதுதான் டிஜிட்டல் அசட், இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னர் ஆயிட்டோம். இப்ப நமக்கு டெய்லி வருமானம், வீக்லி வருமானம், மந்த்லி வருமானம் இதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கல பிவிசி மெட்டாவில நம்ம எப்படி சார் ஏர்ன் பண்றது? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் 2வது ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? டோக்கன் ஃபார்மிங். அப்ப அந்த டோக்கன் ஃபார்மிங்ல இன்னைக்கு கிரிட்டீரியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நமக்கு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப அதை விட கொஞ்சம் எளிமைப்படுத்தி இன்னைக்கு ஏர்லி பேட் ரிவார்டு அப்படிங்கிறத நம்ம கையில கொடுத்திருக்காங்க. இது டோக்கன் ஃபார்மிங்ல தான் நமக்கு டிராவல் ஆகுது. வாருங்கள், ஏர்லி பேட் ரிவார்டு ஆஃபர்.
ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ஏற்கனவே கிரிட்டீரியால என்ன இருந்ததுன்னா 1:5, 1:10, 1:15, 1:20. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கீங்க. 1:5, 1:10, 1:15, 1:20. இதுதான் கிரிட்டீரியாவுடைய ப்ராஜெக்ட். இந்த ஏர்லி பேர்ட் ப்ராஜெக்ட் என்ன தெரியுங்களா? 1:2 தான். 1:2. அங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் லெவல் தான், இங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் லெவல் தான். நமக்கு அதை விட இதுல இன்னும் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம புரிதல் வேணும். கிரிட்டீரியாவை இருந்து நம்ம ஏர்லி பேர்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கிரிட்டீரியாவில் 1:5 அப்படிங்கும்போது உங்களுக்கு 0.50%. அப்ப 1:5 எவ்வளவு கொடுக்கணும்? 500, கீழே 5, 500. 1:10 மேல ஒரு 1000, கீழே 10 பேர் 1000. நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.75. 1:15 மேல ஒரு 2500, கீழே 15 பேர் 2500. நமக்கு 1%. எவ்வளவுங்க? 1%. மேல 2500, கீழே 15 பேர் 2500. 1:20 மேல 5000, கீழே 20 பேர் 5000. அப்ப நமக்கு 1.25%. இது கிரிட்டீரியா ப்ராஜெக்ட். அருமை. சோ ஏர்லி பேர்டோட ப்ராஜெக்ட் என்ன தெரியுங்களா? 1:2 ஈச் ஒன் பர்சன் $100 மட்டும் உள்ள ஆட் பண்ணிருந்தா 1% கிடைக்குது. 1%. யோசனை பண்ணி பாருங்க. கிரிட்டீரியா 4ல நாம $2500 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி நம்ம கீழே 15 பார்ட்னர்கள், டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 15 பார்ட்னர்கள் 2500 பண்ணிய பிறகு நம்ம கிரிட்டீரியா 4 அச்சீவரா மாறுறோம். நமக்கு 1% செல்ஃப் ரிவார்டு கிடைக்கும். ஆனா இங்க ஏர்லி பேர்ட் ரிவார்டுல ஒரு 100, கீழே 200, 1:2 ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 0.90 பிளஸ் ஒரு 10, 1% பர் டே ரிவார்ட். ஒரு 200 நாட்கள்லயே நமக்கு இந்த சிஸ்டம் கொடுக்குறாங்க. அப்ப ஏர்லி பேர்ட் எவ்வளவு எளிமையா நம்மள பறக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சோ மன மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ஏர்லி பேர்ட்ல ஒரு 7 days அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த 7 days அப்படின்னா என்னன்னா, நிறைய நபர்கள் இதை லான்ச் பண்ணி 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, இனிமேல் இது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க என்னைக்கு 1:2 ரேஷியோ பிளானை கையில் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 7 நாட்கள் உங்களுக்கு இந்த ரேஷியோ ஃபாலோ ஆகும். என்ன சார் அது எனக்கு புரியல அப்படின்னா, இப்ப நீங்க செல்ஃப் ஃபார்மிங்காக ஒரு 100 USDT கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள். செல்ஃப் ஃபார்மிங்காக நீங்க 100 கொடுத்துட்டீங்க. அப்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்ல ஒரு 2 பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தரும் $100 அண்ட் எபோ கூட வேண்டாம், ஈச் ஒன் பர்சன் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க. 1:2 ரேஷியோ கம்ப்ளீட். 1:2 ரேஷியோ. நீங்க ஒரு 100 பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் 100 பண்ணிருக்காங்க. 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட். சரி சார், இப்ப நம்மளுடைய ரிவார்டை நம்ம தெளிவா பாத்துக்கலாம். இந்த 1:2 பிளானை ஒரே நாள்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணதுனால சிஸ்டம் உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, ஏர்லி பேர்டோட ரிவார்டுல 0.70% கொடுக்குறாங்க. எவ்வளவுங்க? 0.70% கொடுக்குறாங்க. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல 0.20% கொடுக்குறாங்க. இந்த செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுங்கிறது எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஏர்லி பேர்டுல எலிஜிபிள் ஆனாலும் ஆகாவிட்டாலும் இது கிடைக்கும். ரெஃபரல் ரிவார்டும் அதே மாதிரிதான். எலிஜிபிளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, சூப்பர். அடுத்ததாக நம்ம 1:2 அந்த 2 பார்ட்னர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கக்கூடியது 0.10. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 1% நமக்கு கம்ப்ளீட்டட். அதாவது ஒரே நாள்ல இன்னைக்கே நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அப்ப 1% நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய 200% ரிவார்டு $200 உங்களுக்கு 200 நாட்கள்லயே ரிசீவ் ஆயிடும். இதுதான் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபருடைய ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான். ஒரே நாள்ல நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, 1% எலிஜிபிள். நீங்க எத்தனை 1:2 ஒரே நாள்ல பண்ணாலும் சரி,
உங்களுக்கு 0.90% குறையாது. ஏன் சார் 10% குறையுதுன்னா, எப்போதுமே நம்மளுடைய டீம் ரெஃபரல் ரிவார்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்ல தான் ஆட் ஆகும். இது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது கிரிட்டிக்கல் இருக்கும் போதுமே உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்ல தான் உங்களுடைய 20 லெவலுடைய ரெஃபரல் ரிவார்டும் போய் அங்க உட்காரும். அதே போலதான் இங்கேயும் உங்களுடைய 20 லெவல் ரிவார்டும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மிங்ல உட்காரும். அப்ப ஒரு ரிவார்டுங்கிறது 0.9% பிளஸ் ஒரு 10%. அப்ப ஒரே நாள்ல நீங்க எத்தனை கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல சார் அடுத்த நாள் ஒண்ணு கம்ப்ளீட் பண்றேன், அந்த 1:2க்கு உங்களுக்கு அன்னையில இருந்து ஃபர்ஸ்ட் டே. நீங்க என்னைக்கு 1:2 கம்ப்ளீட் பண்றீங்களோ அது ஃபர்ஸ்ட் டே. அதாவது ஒரே நாள்ல 1:2 பண்ணீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் டே. இல்ல சார் நான் இன்னைக்கு ஒரு $100 நான் அப்டேட் பண்ணிட்டேன், என்னுடைய டைரக்ட்ல ஒரு 20 பேர் இருக்காங்க, பட் ஆனா இன்னைக்கு பண்ணல, அவங்க நாளைக்கு பண்றாங்க சார் அப்படின்னா, நாளைக்கு அவங்க 2 பேரும் பண்ணிட்டாங்க, ஒரு 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா நாளைய கால்குலேஷன் 2வது நாள். அப்ப இந்த 2வது நாள்ல 1:2 பிளான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. அப்ப ஏர்லி பேர்டோட ரிவார்ட் 10 பாயிண்ட் மட்டும் குறையும். 0.60%. பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் 0.20%. ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. டோட்டலாக 0.90% உங்களுக்கு அந்த 1:2 ரேஷியோ பிளான் 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு டெய்லி ரிவார்டாக கிடைக்கும். சாரி 2வது நாள்லயும் என்னுடைய நபர் கம்ப்ளீட்டட் ஆகல அப்படின்னா நீங்க 3வது நாள்ல தான் அவங்க கம்ப்ளீட்டட் ஆகுறாங்க, 1:2 எனக்கு கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷன் 3வது நாள் நீங்க ஃபார்மிங் பண்ணி இல்லையா. சோ அப்ப உங்களுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%, டோட்டலாக பர் டே 0.80% ரிவார்ட் டெய்லி கிடைக்கும். 3வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட. இல்ல சார் 4வது நாள்ல தான் எனக்கு என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் இருக்கிறவங்க 2 பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும், 4வது நாளுக்கு உண்டான ரிவார்டு 0.40% ஏர்லி பேர்ட் ரிவார்டு, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10, டோட்டலா 0.70% ரிவார்டு. அப்ப 4வது நாள்ல கூட 1:2 நீங்க 100 பண்ணி 4வது நாள்ல கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 0.70% சிஸ்டம் கொடுக்குறாங்க. சார் 5வது நாள் வந்துருச்சு, இப்பதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் நாம சொன்னபடி 1:2 ரேஷியோ பிளான கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%, மொத்தம் 0.60% ரிவார்டு. நீங்க 5வது நாள்ல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் 2 பேர் 100 கொடுத்திருந்தாங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான் 5வது நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகும். சோ உங்களுடைய டெய்லி ரிவார்டு 0.60% ரிவார்ட். இல்ல சார் 5 நாள் வரைக்கும் என்னுடைய டைரக்ட்ல யாரும் வரல, 6வது நாள் எனக்கு கீழே 2 பேர் வந்திருக்காங்க, அப்ப எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆகுது, அப்ப எனக்கு இன்கம் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.20, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10, மொத்தம் 0.50% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 6வது நாள்ல தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட்னர் 100 பண்றாங்க அப்படின்னா கூட 0.50% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7வது நாள் சார் 7வது நாள்ல தான் சார் என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் 2 பேர் 100 ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.10, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, டீம் ரெஃபரல் ரிவார்டு 0.10, டோட்டலாக 0.40%.
ரிவார்டு நமக்கு டெய்லி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னைக்கு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்களோ அன்னையில இருந்து சிஸ்டம் ஒரு பேர் மேட்சிங்க்கு 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. சிஸ்டம் லான்ச் பண்ணதுல இருந்து 7 நாள் கிடையாது. நீங்க என்னைக்கு ஏர்லி பேர்ட நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னைக்கு பண்றீங்களா, இன்னைக்கு 100 பண்ணிருக்கீங்களா, 100 மடங்கில தான் பண்ணணும். அதையும் நான் சொல்லிட்டேன். ஒட்டுக்கா 5000 போடுறேன் 10,000 போடுறேன் போடாதீங்க. 100 நீங்க 5000 போடுங்க, 10,000 போடுங்க, 50,000 கூட போடுங்க. 100 மடங்கில் நீங்க எத்தனை ஃபார்மிங் வேணாலும் நீங்க செய்யலாம். அப்ப நீங்க 100 பண்ணி 7 நாள் 7வது நாள் தான் 2 பேர் பண்றாங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ரிவார்டு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்காங்க. அதுதான் 7 நாள் ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர். இது ஒரு ஆஃபர். இந்த ஆஃபர் என்னன்னா 7 டேஸ் கொடுக்குற ஆஃபர். அப்ப நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னைக்கா நாளைக்கா இல்ல நாளை மறுநாளா, அதுல இருந்து 7 டேஸ் கால்குலேஷன் பண்ணிக்கங்க. இது பேசிக். இப்ப இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்ப நீங்க நம்ம ஆக்டிவ் பர்சன் எப்பவுமே நம்ம எதை செஞ்சாலும் 1 டேல நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. என்னைக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை முதல்ல கொண்டுட்டு வரணும். ரைட்டுங்களா? வெரி குட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 1 டே நான் பண்ணிட்டேன், நாளைக்கு 1 டேல 1:2 பண்றேன், அடுத்த நாள் 1 டேல 1:2 பண்றேன், அடுத்த நாள் 1 டேல 1:2 பண்றேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? 0.90%. எப்படி கால்குலேஷன் பண்றது? ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் போயிடும். நமக்கு வர்றது எவ்வளவு? ஏர்லி பேர்டு 0.70, செல்ஃப் ஃபார்மிங் 0.20, மொத்தம் 0.70% நமக்கு ரிவார்ட். நீங்க எத்தனை 1:2 ஒரே நாள்ல பண்ணாலும் சரி, அடுத்தடுத்த நாள்ல பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த 1:2க்கு ஒரே நாள்ல முடிஞ்சது அப்படின்னா 0.90% உங்க வேலட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நீங்க டைரக்டா ஒரு 10 பேர் 20 பேர் கொடுத்துருப்பீங்க. சார் ஃப்ரெண்ட்ஸ் 1:2ங்கறனால 2 பேர் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எங்க சிஸ்டம் அன்லிமிட்டடா வருமானத்தை கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க 10 பேர் 20 பேர் 100 பேர் கூட நீங்க கொடுக்கலாம் டைரக்ட் லெவல்ல. எப்போதுமே நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல கரெக்டா போக்கஸ் பண்ணீங்கன்னா போதும், 2வது லெவல் தானா வேலை நடக்கும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம சிஸ்டம் சொன்னபடி 20 மெம்பர்ஸ் நான் வச்சிருக்கேன் சார். இப்ப நான் எனக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆகும் அப்படின்னா, ஒரு 20 பேர் மேட்சிங் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா 10 பேர் மேட்சிங் உங்களுக்கு ஆகும். அதாவது நம்ம கீழே இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்களும் தலா 100 ஈச் ஒன் பர்சன் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணினால் 10 பேர் மேட்சிங் ஆகும். அந்த 10 பேர் மேட்சிங்கை நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பேர் மேட்சிங்க்கு $100 வீதம் உங்க வேலட்ல ஆட் பண்ணுங்க செல்ஃப் ஃபார்மிங். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? உங்களுடைய செல்ஃப் ஐடியில $1000. ஏன்னா 10 பேர் மேட்சிங்க்கு 100 × 10 $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணீங்கன்னா 10 பேர் மேட்சிங்கோடைய கமிஷன் உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும். வெறும் 100 தான். யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு ரிவார்டு தெரியுங்களா? குறைந்தது $9 to $10 வரும். அப்ப உங்களுக்கு $200 தான் ரிசீவ்டு இல்லையா? சோ 200% ரிசீவ்டு. அப்ப $1000க்கு $2000 இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப $2000 எவ்வளவு நாள்ல வருதுங்கிறதையும் நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதே 200 நாட்கள்ல $2000 உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். அப்ப டெய்லி $20 உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, $10 ரிலீஸ் ஆகுது. யோசனை பண்ணி பாருங்க. 10 நாள் $10னா 10 நாள்ல மறுபடியும் ஒரு 100 ஆட் ஆயிடும். இன்னொரு 10 நாள்ல மறுபடியும் ஒரு 100 ஆட் ஆயிடும். அப்ப உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்கை நீங்க பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போங்க. நீங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொண்டு போறீங்களோ அதே விஷயத்தை, அதே டெக்னாலஜி, அதே டேலண்டை உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் இருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களுக்கும் சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க. இதுக்கு பேர் தான் வாழ வைத்து வாழ்வோம். நாமளும் வாழணும், அவங்களும் வாழணும். அவங்கள வாழ வைத்தா நமக்கு வருமானம்.
சோ இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே சார். இப்ப நான் ஒரு 10 பார்ட்னர் 10 பேர் மேட்சிங் முடிஞ்சிருச்சு, கரெக்டா பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்னொருத்தர் இன்னொரு 100 அதிகமா போட்டிருக்காரு. கேரி ஃபார்வர்ட், கேரி ஃபார்வர்ட்ல போய் இருக்கும். அதாவது கேரி ஃபார்வர்டுனா உங்களுக்கு போய் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். நீங்க இன்னொருத்தர் அந்த 20 பேத்துல யாராவது ஒருத்தர் ஒரு 100 போட்டா கூட ரெண்டும் 1:2 பேர் மேட்சா மாறிடும். புரியும் நினைக்கிறேன். இப்ப நீங்க டைரக்டா 20 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க, 10 பேர் மேட்ச் ஆயிடுச்சு, கரெக்டா கம்ப்ளீட்டட் ஆகி டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 20 பேத்துல ஒரு நபர் மீண்டும் ஒரு 100 உள்ள அப்டேட் பண்ணிட்டார். அப்ப அந்த ஒரு 100 உண்டான ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வந்துடும். சோ நமக்கு ஏலிபேட் ரிவார்டு வேணும் இல்லையா? சோ அப்ப அந்த இருக்கக்கூடிய மீதி 19 பேத்துல யாராவது ஒரு நபர் ஒரு 100 பண்ணாங்கன்னா கூட அவர் என்னைக்கு பண்றாரோ அன்னைய டேட்டுக்கு கால்குலேஷன் ஆகி ஏலிபேட் ரிவார்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏலிபேட்ல அன்லிமிட்டடாக 1:2 பேர் மேட்சிங் பண்ண முடியும். அது யூனிஃபார்ம் தேவையில்லை. சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவரு ரெண்டாவதுல இருக்கிறவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்பர் 20 இவங்க 2 பேரும் ஆளுக்கு 100 பண்ணா கூட ஒரு பேர் மேட்ச். நம்பர் 2, நம்பர் 10 ஆளுக்கு ஒரு 100 பண்ணாலும் ஒரு பேர் மேட்ச். சோ அப்ப இந்த இடத்துல பேர் மேட்ச்ங்கிறது அன்லிமிட்டடா நீங்க பண்ணிக்க முடியும். நான் சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் புரிஞ்சுக்கீங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 10 பேர் மேட்சுக்கே நமக்கு ஒரு $10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப இந்த ஒர்க்கை பண்ணதான் போறாங்க. அவங்களுக்கு கீழே 1:2 கொடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு கீழே 1:2 அவங்க பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்னா, ரெண்டாவது லெவல்ல அவங்க 1:2 பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிரும். உங்களுக்கு டீம் ரெஃபரல் ரிவார்ட் 19% கிடைக்கும். மூணாவது லெவல்ல எத்தனை பேர் அங்க பண்ணியிருந்தாலும் 18% கிடைக்கும். 4வது லெவல் 17, 5வது லெவல் 16, 6வது லெவல் 15%. இந்த 20 லெவலுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்ட் எந்த விதத்திலையும் எந்த மாற்றத்தையும் சிஸ்டம் பண்ணவில்லை, தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ஏலிபேட் ரிவார்ட் ஆஃபர் எவ்வளவு எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க திரும்ப 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 படிச்சுட்டே இருக்கிறீங்க. திரும்ப 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 பயிற்சி எடுத்துக்குங்க. பயிற்சி எடுக்க 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 வருமானம் அதிகம். ஒரு 10 பேர் மேட்சிங்கே உங்களுக்கு $10 கிடைக்குது அப்படின்னா 100 பேர் மேட்சிங் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும். 10 பேருக்கு $10 வைங்க, 100 பேருக்கு 100 பேர் மேட்சிங் அப்படின்னா அங்க எத்தனை 10 பேர் இருக்கு, நமக்கு $100 கிடைக்கும். ஒரு நாளைக்கு $100 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குறைந்தது எவ்வளவு வருங்க? $3000. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை எளிமையாக ஒரு $100 முறையில நீங்க மல்டிபிள் பண்ணிருந்தா கூட நீங்க மாசம் 3 லட்சம் ரூபாய் வருமானத்தை சர்வ சாதாரணமாக நீங்க அடைய முடியும். சார் 100 பேர் மேட்ச் எப்படி சார் நான் கொண்டுட்டு வர்றது? கண்டிப்பாக முடியும். இந்த 20 பார்ட்னர்கள் 10 பேர் மேட்ச் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, மீண்டும் 20 பார்ட்னர்கள் ஆளுக்கு 100 பண்ணினாங்கன்னா மீண்டும் ஒரு 10 பேர் மேட்ச் உங்களுக்கு விழுகுமா? மீண்டும் ஒரு 100 போடுறாங்க, அப்ப மீண்டும் ஒரு 10, அவங்க ஒரு $1000 ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செல்ஃப்ல கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் மேட்சிங் தெரியுங்களா? சோ நம்ம $5000 வரைக்கும் செல்ஃப் ஃபார்மிங்ல கிரிட்டீரியாவை பேலன்ஸ் பண்ணிருக்கோம், பண்றதுக்கு உண்டான பயிற்சி எடுத்திருக்கோம். நம்மளுடைய பயிற்சியில நிறையவே எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செல்ஃப் ஐடியில $5000 ஹோல்டு பண்ணணும், $10,000 ஹோல்டு பண்ணணும் அப்படிலாம் எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப செய்யுங்க சார், இப்ப செஞ்சு பாருங்க. அந்த 20 பார்ட்னர்கிட்ட இருந்து வரக்கூடிய 1:2 ரேஷியோ பிளானோட இன்கம் மட்டுமே பர் டே $10 இருந்து $1000 வரைக்கும் பர் டே நீங்க சம்பாதிக்க முடியும். $1000 பர் டே அப்படின்னா 1 lakh and above
பர் டே. மாசம் கால்குலேஷன் பண்ணி பாருங்க, 30 லட்சம் ரூபாய் அண்ட் எபோ. சர்வ சாதாரணமாக உங்களால முடியும். இது இல்லாம நம்ம டீமினுடைய ரெஃபரல் ரிவார்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 20 லெவல் வரைக்கும் டீம் ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. ஓகே சார், இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறோம்ல, இந்த வருமானத்தை நம்ம எப்படி பண்ணணும் தெரியுங்களா? கையாளும் விதம் வேணும். நம்ம பணம் நிறைய வருது, ஆனா அதை மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம கையில எடுக்கல அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் அத்தனையும் ஒரு நாள் ஜீரோ ஆயிடும். சார் ஜீரோ ஆகக்கூடாது, எனக்கு அது அப்படியே பேலன்ஸ்ல இருக்கணும், நான் பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சிஸ்டம் ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. 15% சிஸ்டம் என்ன பண்ணு தெரியுங்களா? தன்னுடைய யூசர் வேலட்ல சேமிச்சு வைக்கும். நீங்க ரீஃபார்மிங் பண்றதுக்கு தடுமாற வேண்டாம், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு. 85% நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துரும். எங்க? ரிவார்டு வேல்யூல. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த 85% எடுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு நினைக்கிறது புத்திசாலித்தனமான்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொன்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யணும். 15% சிஸ்டம் எடுத்து வைக்கிறது இல்லையா, 60% ரீஃபார்மிங் எடுத்து வைங்க, 25% வித்ட்ராவலுக்கு எடுத்து வைங்க. அதுதான் டெய்லி இன்கம் சார்ட்ல எழுதுங்கன்னு நான் சொல்றது காரணமே. டெய்லி இன்கம் சார்ட்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு $100 வருதா, அதை 3ஆ பிரிங்க, 15, 60, 25ன்னு பிரிங்க. அப்ப ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க எடுத்துக்கிறதுக்காக கொடுத்த வருமானம் மட்டும் எவ்வளவு, ரீஃபார்மிங் எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய யூசர் வேலட்ல எவ்வளவு இருக்கு, எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் மேட்ச் என்ன சார், 100,000 பேர் மேட்ச் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த இடத்துல மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், பணம் நிறைய வரப்போகுது, நீங்க நிறைய சம்பாதிக்க தான் போறீங்க. நீங்க வேண்டாம் அப்படின்னாலும் அது வந்துதான் தீரும், வேற வழியே கிடையாது. புலிவாலை பிடித்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாம இந்த பிவிசி மெட்டாக்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு அற்புதமான அமுத சுரபியை கையில எடுத்துட்டோம். நீ அது நீங்க நினைச்சாலும் பணம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க எடுக்க எடுக்க பணம் வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இதுல பணம் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட்டையும் கத்துக்கணும். 15% யூசர் வேலட்லயும், 60% நம்மளுடைய திருப்பி ரீஃபார்மிங்ல கொடுங்க. 25% நீங்க வித்ட்ராவல் பண்ணுங்க. அந்த வித்ட்ராவல் அப்படிங்கிறது கூட உங்க டீமுக்கு தேவைப்படும். முதல்ல அதை கேட்டுட்டு வித்ட்ராவல் பண்ணுங்க. உங்க டீமுக்கு அதர் ஃபார்மிங் தேவைப்படுதா கேளுங்க. அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்க வெளியே கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறீங்க. எடுத்தோடனே எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சில் விற்காதீங்க, ஏன்னா உங்க டீமுக்கு தேவைப்படுது. அப்ப டீமுக்கு கொடுக்கும் போது இன்னும் குரோ அதிகமாகும். அப்ப நம்ம டீம்ல 20 லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அத்தனை பேருமே அந்த $100 எதிர்பார்த்து இருப்பாங்க. கொடுத்து பாருங்க. இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்துக்கங்க. நான் நேத்து வந்து கலந்துக்கிட்டேன், இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ள இருக்க விஷயத்தை நான் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? சூப்பர். இன்னைக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதாவது ஒரு புரிதலோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ கண்டிப்பா அது உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுப்போம் ஏர்லி பேர்டை பத்தி. ஓகேங்களா? சோ வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ அடுத்து இன்னைக்கு நியூ அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அந்த நியூ அப்டேட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்க மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதே போல இந்த டேட்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டேல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எத்தனை ரேஷியோவா இருந்தாலும் சரி, 1:2 223 நாள்ல நமக்கு ரிலீஸ் ஆயிடும் 200%. அதே ரெண்டாவது நாள்ல நீங்க எத்தனை 1:2 பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 250 நாள்ல 200%. அதுவே மூன்றாவது நாள்ல 1:2 எத்தனை 1:2 பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 286 நாள்ல உங்களுடைய 200% கிடைச்சிடும். அதே நான்காவது நாள்ல எத்தனை 1:2 பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 334 நாட்கள்ல 200% உங்களுக்கு கிடைக்கும்.
5வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்களா? நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட, எத்தனை பண்ணியிருந்தாலும் சரி, 500 நாள் 400 நாட்கள்ல நமக்கு ரிவைஸ் ஆகும். சார் 6வது நாள் நான் 1:2 நிறைய பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட அங்க என்ன நடக்குது தெரியுங்களா? 500 நாட்கள்ல நீங்க எத்தனை 1:2 பண்ணியிருந்தாலும் சரி, 200% ரிவார்டு உங்களுக்கு கிடைச்சு. அதே 7வது நாள்ல நீங்க 1:2 நிறைய பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லாமே அனைத்தும் சேர்த்து கூட 667 நாட்கள்ல நமக்கு அந்த ரிவார்ட் 200% கம்ப்ளீட். சோ அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 1000 நாள்ல வர வேண்டியது 800 நாள்ல வர வேண்டியது வெறும் 223 நாட்கள்ல நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பா இல்ல சரியான வாய்ப்பாங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகே, வாழ்த்துக்கள், வாருங்கள், ஜெயிப்போம். சோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனை நீங்க எடுத்து வச்சுக்கீங்க. ஏன்னா ஒரு பேரனா இப்படிதான் இருக்கும், 2வது பேரனா இப்படி, அந்த மேல இருக்கக்கூடிய 2மே நீங்க தான். சோ ஃபர்ஸ்ட் பேருக்கு 1% ஏன் கொடுத்திருக்கேன்னா ரெஃபரல் ரிவார்டும் சேர்ந்து வருது. சோ 2வது பேருக்கு 0.9 கொடுத்திருக்கேன் அப்படின்னா அதுல ஏலிபேடும் செல்ஃப் ஃபார்மிங் மட்டும் இருக்கும். சோ எத்தனை பேர் கொடுத்தீங்கனாலும் ஏலிபேடும் செல்ஃப் ஃபார்மிங் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் என்னைக்கு கம்ப்ளீட்டட் ஆகுதோ அன்னையில இருந்து 2வது பேருக்கு அந்த ரெஃபரல் ரிவார்ட் கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ வாழ்த்துக்கள், இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க 10 பேர் பண்ணிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேருக்கு ரெஃபரல் ரிவார்டும் சேர்ந்து வரும். ஆனா 2வது பேர்ல இருந்து ஆலிபேடும் செல்ஃப் ஃபார்மிங்கும் சேர்ந்து வரும். ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப அடுத்ததாக நம்மளுடைய சைட்டை ஓபன் பண்ணுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்கிறீங்க. ரூபன்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் மைக் ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, நம்மளுடைய சிஸ்டத்துல அந்த ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சில மாற்றங்களை சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அந்த மாற்றம் எதற்காக, அது எப்படி நம்ம போய் பார்க்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. மேல டோக்கன் ஃபார்மிங் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது சீடு ஃபண்டிங்கினுடைய பேஜ். நம்ம டோக்கன் ஃபார்மிங்கை டச் பண்ணோம். எப்போதும் போல உங்களுடைய பாஸ்வேர்டை உள்ள கொடுத்து நீங்க உள்ள போய்க்கலாம். 12 வார்த்தைகளை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ணிட வேண்டாம். சிஸ்டம் நமக்கு நிறைய பாதுகாப்பு வளையங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பாதுகாப்பா இருக்கும். கனெக்டட் டோக்கன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரஸ்ட் வேலட்ல இருக்கக்கூடிய, அதாவது வேலட்ல இருக்கக்கூடிய காயினை காமிக்கும். யூசர் வேலட்னா இந்த 15% சேவ் பண்ணி வைக்கிற இடம். இந்த இடத்துலதான் அந்த 15% சிஸ்டம் சேவ் பண்ணி வைக்கும். சரிங்களா? அதே போல பால்வின்ல ஏற்கனவே இருந்த உங்களுடைய டிபியும் இங்கதான் சேவ் பண்ணி வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல 3 கோடு இருக்கு பாத்தீங்களா? இதை டச் பண்ணுங்க. ஃபார்மிங் ஸ்டேட்டஸ், நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, வேலட் ஃபார்மிங் எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறது 200% ரிவார்டுக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க. வேலட் ஃபார்மிங் அப்படிங்கிறது 100% ரிவார்டு. டோக்கன் ஃபார்மிங்ல 200% ரிவார்டு, வேலட் ஃபார்மிங்ல 100% ரிவார்டு. ஓகேங்களா? சோ இதுல எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க காமிக்கும். அடுத்து ஆலிபேட். இந்த ஆலிபேட்ல டோக்கன் ஃபார்மிங் நீங்க பண்ணிருப்பீங்க 100. இது எலிஜிபிள் அப்படின்னா யாரும் உங்களுக்கு கீழே வரலன்னு அர்த்தம். இங்க டிஸ்பிளே ஆகும். இல்ல சார் நான் எக்ஸிக்யூட் ஆயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த பேர் மேட்சிங்க அங்க டிஸ்பிளே கொடுக்கும். நீங்க எக்ஸிக்யூட்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே எக்ஸ்பிரி அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எலிஜிபிள்
அப்படிங்கிறது நீங்க உள்ள வந்துட்டீங்க, $100 கட்டி எக்ஸ்க்ளூட்ல உங்க நேம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு பேர் மேட்சுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்னா டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ஃபார்மிங். இந்த ரெஃபரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது எலிஜிபிள் அப்படின்னு கிளிக் பண்ணி பாருங்க. அங்க இல்ல அப்படின்னா அங்க என்ன ஆகுங்க, நம்ம ஒரு ஜோடி மேட்ச் ஆயிடுச்சு, பேர் மேட்சிங். ஸோ அது எக்ஸிக்யூட்ல வந்துருச்சு, அது டிஸ்பிளே பண்ணியாச்சு. எக்ஸ்பீரிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த 200% கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்து ரெஃபரல் ஸ்டேட்டஸ். உங்களுடைய ரெஃபரல் டீம்ல டைரக்ட்ல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆக்டிவ் யூசர் காமிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 20 மெம்பர்ஸாவது நீங்க ஆக்டிவா வச்சுக்கோங்க, 20 லெவலுக்கு கமிஷன் கிடைக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய லெவலை நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஆல் எலிஜிபிள் லெவல் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்தெந்த லெவல்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்க முடியும். இது ரெஃபரல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு கோர்வையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல தான் சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ரிவார்டு டீடைல்ஸ் அண்ட் ரெடீம் ரிவார்ட். ரிவார்டு டீடைல், இன்னொன்னு வந்து ரெடீம் ரிவார்ட் அப்படின்னு 2 கொடுத்திருக்காங்க. இந்த ரிவார்டு டீடைல்ஸ்ல என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபார்மிங் பண்ணிருப்போம், அதை நம்ம செக் பண்ண போறோம். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு டோக்கன் ஃபார்மிங் ரிவார்ட், அதாவது 200%க்கு எவ்வளவு பண்ணிருக்கோம். வேலட் ஃபார்மிங் ரிவார்ட் 100%க்கு நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், 200%க்கு பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு 100 டோக்கன் ஃபார்மிங் இருக்கா, இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, வேலட் ஃபார்மிங். அப்ப இந்த இடத்துல 100 வந்து 200% பண்ணிருக்கோம், 100%க்கு 1300 பண்ணிருக்கோம் அப்படிங்கறத காட்டிடுச்சு. ரைட். அப்ப இங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோக்கன் ஃபார்மிங்கோட ரிவார்டு நமக்கு ஆட் ஆகும். 10ஆம் தேதி வரைக்கும் ஆட் ஆயிடுச்சு. 11, 12, 13, 14 இந்த 4 நாட்கள் இன்னும் ஆட் ஆகல. விரைவில் 2 நாட்கள்ல அந்த 4 நாட்களும் சேர்ந்து உங்களுக்கு ரிவார்டு எலிஜிபிலிட்டி வந்துடும். சரிங்களா? டோன்ட் வெரி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நிறைய டைம். ஆனா ₹1 கூட நம்ம அவங்க ஸ்டேக் பண்ணல, எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வேலட் ஸ்டேக்கிங் 100%, அதுக்கும் ரிவார்டு இங்க நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம். இதுதான் ஃபார்மிங்கோட ஸ்டேட்டஸ். அடுத்து அதாவது ஃபார்மிங்கோட ஸ்டேட்டஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பண்ற டோக்கன் ஃபார்மிங்கும் வேலட் ஃபார்மிங்கும் பார்த்தாச்சு. வேலிபேட்ல நமக்கு ஒரு பேர் மேட்ச் ஆயிருக்கா. ரைட். அப்ப இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா 7 டேஸ் காமிக்கும். இப்ப நமக்கு அந்த 1:2 நடந்தது இல்லையா, அது எத்தனாவது நாள் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஐடியில எத்தனாவது நாள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே தொட்டு பாருங்க, 1 இருக்காது. செகண்ட் டே தொட்டு பாருங்க, 1 இருக்காது. தேர்ட் டே 1 இருக்காது. ஃபோர்த் டே இல்ல. ஃபிஃப்த் டே இல்ல. சிக்ஸ்த் டே கரெக்ட். 6வது நாள்ல தான் அந்த 1:2 இங்க நடந்திருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ முதல்ல கண்டுபிடிக்க முடியாது, இப்ப சிஸ்டம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ 7வது நாள் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னாலும் 7வது நாள். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கொண்டு தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டேல எவ்வளவு பேர் மேட்சிங் நடந்திருக்கு, செகண்ட் டேல எவ்வளவு பேர் மேட்ச் நடந்திருக்கு, இது எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஓகே, சூப்பர். அடுத்து ரெஃபரல். இப்ப நம்மளுடைய ரெஃபரல்ல 20 லெவல் சிஸ்டம் நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் டச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு பேர் ஆக்டிவா இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். முன்ன அது கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அந்த எக்ஸ்பிளைனை கரெக்டா கொடுத்துட்டாங்க. 2வது லெவல்ல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, 3வது லெவல்ல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, 4வது லெவல், இந்த மாதிரி 20 லெவல்லையும் ஒவ்வொரு லெவல்ல நீங்க எவ்வளவு உங்களுக்கு ரிவார்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை நீங்க ரெஃபரல்ங்கிற முறையில நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார்மிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். வேலிபேட் அப்படிங்கிறது
சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பேர் மேட்சிங் ஃபர்ஸ்ட் டே, அதாவது ஃபார்மிங்ல வந்து 2 விஷயம், டோக்கன் ஃபார்மிங், வேலட் ஃபார்மிங். ஆலிபேட்ல 7 days. இதுல நாம 100 பண்ணி எந்த நாள்ல நமக்கு ஒரு பேர் மேட்சிங் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. ரெஃபரல்ங்கிறது நம்மளுடைய 20 லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு எவ்வளவு ரிவார்டு வந்துட்டு இருக்குன்னு இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட், ரெடீம் ரிவார்ட். இந்த ரெடீம் ரிவார்டு அப்படிங்கிறது நமக்கு செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங் அண்ட் வீவ் ரிப்போர்ட் அண்ட் கனெக்டட் வேலட், இந்த 4 விஷயத்தையும் நம்ம பயன்படுத்துறது தான் இந்த ரெடீம் ரிவார்ட். அது சில அப்டேட் ஓடிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் ஃபீச்சர்ஸ் நிறைய இதுல ஆட் பண்ண போறாங்க. ஸோ விரைவில் நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சும் லான்ச் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் வராது, ஆனா விரைவில் வரப்போகுது. அதுக்குண்டான வேலைப்பாடுகளை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இந்த டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த சிஸ்டம் ஓபன் ஆயிடும். இங்கதான் நம்ம பண்ணக்கூடிய ஆலிபேட் ரிவார்டனுடைய ரிவார்டு எல்லாமே இங்க வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம், அதர் ஃபார்மிங் பண்ணிக்கலாம், கனெக்டட் வேலட்டுக்கு மாத்திக்கலாம். அதே ஒரு நாளைக்கு எவ்வளவு ரிவார்டு வந்துட்டு இருக்குங்கிறத வியூ ரிப்போர்ட் டிரான்சாக்ஷனை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் புதுசா வந்திருக்கக்கூடியது. இன்னும் நிறைய நமக்கு அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும். வர வர உங்களுக்கு நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து வாருங்கள், பயிற்சி எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைய செஷனை நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றேன். அனைவருக்கும் இந்த புரிதல் கண்டிப்பாக வேண்டும். புரிதலோடு வாங்க, பயிற்சி எடுங்க, உங்க டீமோட வாங்க, வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில சேமிச்சு வைங்க. கண்டிப்பாக ஒரு காலத்தில் பல கோடி ரூபாய் வருமானத்தை அது சம்பாரிச்சு கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். சோ இன்றைய ப்ரோக்ராம் எப்படி நிகழ்வு இருந்ததுங்கிறதை ஓரிரு நிமிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். காலை வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மீட்டிங் நல்லா தெளிவாக சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் நீங்கள் எடுக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா தெளிவாக தான் சார் சொல்லியிருக்கீங்க. நம்ம மீட்டிங்கில் வந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பேசி நீங்கள் பேசுறதை நான் கேட்டோம்னா நல்லா புரியுதுங்க சார். புரியுற மாதிரி தெளிவாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த இன்னைக்கு ஏடிபால் ஆஃபர் என்று சொல்லி சொன்னீங்க, அது நல்லா $100 என்று ஃபார்மிங் பண்ணாவே போதும். ஷேடு பார்ட்னரில் வந்து உள்ளே போது 2500 கட்டினாவே பணம் நம்ம 2500 ஃபார்மிங் ஷேடு பார்ட்னர் ஆகிட்டோம்னாவே கோடிகளும் லட்சங்களும் சம்பாதிக்கலாம். 200 காயின் கிடைக்கிறதாவே அதை வச்சு கோடிகளும் லட்சங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த வந்த மீட்டிங்கை தான் கற்றுக்க முடியும் சார். இந்த ஒவ்வொரு நாளும் மீட்டிங் வந்து கற்றுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பிவிசி மெட்டா என்றால் என்னன்னு, டாலரு டிபி டாலர் காயின் என்னன்னு எங்களுக்குனா தெரியாதுங்க சார். 2019 சார் வெங்கடேஷ் சார் என்னை அறிமுகம் வச்சார் பேலிவில் வந்து நான் அறிமுகமாகி ஐடி போட்டோம். ஐடி போட்டதுனால எனக்கு பேலிவில் வந்து ஒரு $5000 வந்தது. $5000 தூக்கி பிவிசி மெட்டா ஃபார்மிங் ஷீடு பார்ட்னரில் பண்ணி ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். ஷீடு பார்ட்னர் போட்டு ஃபார்மிங் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மிங்லேருந்து வரதை எடுத்து காயின்னு கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் சார். இந்த உண்டியல்னு சொல்லியிருக்கீங்க, அந்த உண்டியலில் தினம் 1 காயின் 2 காயின் சேர்த்து வச்சாவே வருஷத்துக்கு 360 காயின் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 5 காயின் 10 காயின் விலை கம்மியாக இருக்கனால 10 காயின் வாங்கி வச்சுக்கலாம். இந்த உண்டியல் ஒருத்தர் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து மீட்டிங் அனைவரும் கலந்துக்கலாம் சார். இந்த கிரிப்டோ காயினை என்னை அறிமுகம் பண்ணி வச்சவர் வெங்கடேசன் சார். இந்த மீட்டிங்கில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டால் நல்லா தெளிவாக இருக்கும் சார். அதுக்காக தான் நான் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறோம். நல்லா புரியுற மாதிரி அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மட்டும் நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்படுத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள். அருமையாக பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஸோ உங்க புரிதலுக்கு நன்றி. நீங்க அந்த உண்டியலுங்கிற வேலைட்டை டெய்லி ஒரு 10 காயின் வீதம் நீங்க சேமிச்சிட்டு இருக்கிறீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். ஆமாம் சார். இந்த ஏடு பேலர் அந்த ஆப்பர் வந்து சிஸ்டம் வந்து எந்த பிளானை கொடுத்தாலும் உடனே தெரியப்படுத்துறீங்க பாரு சார். இந்த வீடியோவில் போட்டு எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த பயிற்சி முயற்சியும் தான் கற்றுக்கலான்னு தான் தெளிவாக தான் சொல்கிறீங்க. அந்த இதில் வீடியோவில் இந்த சிஸ்டம் வந்து என்ன நமக்கு கொடுத்தாலும் அது உடனே எடுத்து சொல்லிடுறீங்க. அது சொல்கிறதுனால புரிதலாக இருக்குதுங்க சார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம், கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் சார். இந்த ஏடி ஆஃபருங்கிறது வந்ததுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, ஒன்றும் புரியல. அது நாங்கள் கற்றுக்க நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம் சார். இப்போ கொஞ்சம் பேசுறது தடுமாறுறது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த 20 லெவல்
நாங்கள் இதில் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தப்போ சொன்னீங்க. அது நல்லா தெளிவாக இருந்துச்சு. நாங்கள் பை 1 2 3 4 5 கிரிட்டு 5வது வரலும் போய் $50,000 கூட போடலாம், $5,000 இருந்து $50,000 வரலும் போடலாங்கிறத கற்றுக்கிட்டு வந்துடும். இந்த சீடு பாலர் இது உள்ளே வந்தோன்னா, இந்த ஏடுபால் ஆப்பர் வந்தோன்னா எங்களுக்கு தெரியல, பேசுறதுக்கு புரிய மாட்டேங்குது சார். பதட்டம், என்ன பேசுறது பயந்துக்கிட்டு உளர வேண்டியதாக இருக்குதுங்க சார். அதனால வர கற்றுக்குறோம் சார். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நாங்களே பேசுகிறோம், நல்லா தெளிவாக ஆயிடுவோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்படுறது ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆலிபேட்ல நிறைய பேர் மேட்சிங் கொடுங்க. டெய்லி $1000 சம்பாதிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க, பேசலாம். சார் சார் வணக்கம் சார். வடிவேல் சார். வணக்கம் வடிவேல் சார், வணக்கம். உற்சாகமான வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சொன்ன மாதிரியே தான் அந்த பதட்டம் தான். நம்ம எதை விட்டு எதை பேசுறது ஒண்ணு புரியாத அளவுக்கு பேசிட்டு இருக்குதுங்க. இல்ல கொஞ்சம் கண்டிப்பா தெளிவாயிரும். பேச பேச சரியாயிடும். ஆமா சார், கண்டிப்பா சார் இங்க மட்டும்தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்காது. கிடைக்காது வாய்ப்பு சார். கிடைக்கிற உண்மைதான். இடத்த நீங்க பயன்படுத்துங்க. ஒண்ணும் தவறு இல்ல. நீங்க ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணா கூட அதை நான் என்னால ஆல்டர் பண்ணிக்க முடியும். தைரியமா பேசுங்க. நீங்க எல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை பண்றேன். வாருங்கள். உண்மையான சார். காலையில 5 மணிக்கு வந்துருச்சு, நீங்க தூக்கத்தை கட்டு எல்லாம் பண்ணி எங்களுக்காக வந்து இந்த ஒரு பேட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதை நம்ம 100 வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எனக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விரைவில் ஆலிபேட் அச்சுவரா வாங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே, ரொம்ப நன்றி. திருச்செங்கோடு முருகேசன் சார், வெல்கம். சார் காலை வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். கூட இருக்க அனைவருக்கும் வணக்கம் சார். சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும் சார். இந்த ஏழிபேர் ஆஃபர் வந்து சூப்பரா வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அருமையா இருக்கு. இப்போ வந்து பேர்வின்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டு நம்ம டீம்ல வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல வர்ற ரிவார்டு எல்லாம் இதுக்கே கொண்டுகிட்டு வருவாங்கல்ல, இல்ல அது தனியா தான் வருங்களா? அது வந்து எனக்கு கொஞ்சம் விளக்கம் வேணுங்க சார். இப்போ வந்து ஏழு பேர் ஆப்பர்ல வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டம் சொல்லியிருக்கிறது நல்ல புரிதல் ஆகுது. அந்த இதுல போட்டிருக்க டிபி எல்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு டாலரா மாறி மாறி வருது. அதையும் கனெக்டர் பண்ணிடுவாங்களா எப்படிங்க சார்? அது கொஞ்சம் விளக்கம் புரியல. இதுல வந்து நம்ம பாத்துக்கலாமாங்க சார்? இல்ல, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அந்த விளக்கம் என்னன்ட்டு. அதாவது டோக்கன் ஃபார்மிங், வேலட் ஃபார்மிங் 2 காமிச்சது இல்லைங்களா? ஆமா சார். அந்த டோக்கன் ஃபார்மிங்ல இருக்கிறது மட்டும்தான் ஆலிபேடுக்கு வரும். வேலட் ஃபார்மிங்ல இருக்கிறது ஆலிபேடுக்கு வராது இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா நாளைக்கு அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாம். ஓகே சார். அப்டேட் முழுமையா முடிஞ்ச பிறகு ரெண்டையும் மிங்கிள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னாலும் டோக்கன் ஃபார்மிங்கோட ரிவார்டும் வேலட் ஃபார்மிங்கோட ரிவார்டும் ஒரே ரிவார்டு வேல்யூல தான் வந்து ஆட் ஆகும். ஓகே சார். அப்ப அந்த ஒரே ரிவார்டில் இருக்கக்கூடியதை எடுத்து நீங்க ஆலிபேட பயன்படுத்த முடியும் இப்ப இருக்கிற சூழல். ஓகேங்களா? ஆனா ஃபியூச்சர்ல நீங்க பால்வின் டிபி கொடுத்ததெல்லாம் வேலட் ஃபார்மிங்ல தான் இருக்கு. சோ அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா அதை பயன்படுத்தலாம். வெயிட் பண்ணுவோம், அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுங்க சார். இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்போதைக்கு வேலட் ஃபார்மிங் இருக்கிறது ரிவார்டு வேல்யூக்கு வந்த பிறகுதான் நம்ம பண்ண முடியும். பால்வின் டிபி எல்லாம் வேலட் ஃபார்மிங்ல தான் வரும் சார். சரி சார். அந்த வேலட் ஃபார்மிங்ல இருக்கக்கூடியது எல்லாமே ரிவார்டு வேல்யூ வந்துருச்சுன்னா நம்ம பண்ணலாம் இப்ப இருக்க சூழல். ஆனால் ஃபியூச்சர்ல அந்த அப்டேட் மாறிச்சு அப்படின்னா மேபி வேற வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்க சார், அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. பார்க்கலாம் சார். அது வந்து இதுலயே வந்துருச்சுனாக்கா எல்லாமே ஒரே வாலெட்டுக்கு கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்கனாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏழிபேர் ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமா புல்லப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். ஏழிபேர்ல வந்து நம்ம டீம்ல இருக்கவங்க அத்தனை பேர்த்தையும் கொண்டு ஜாயின் பண்ணிட்டாக்கா அதுல வர்ற டிபி எல்லாமே வந்து டாலரா நம்மளுக்கு மாறி வரும்போது டேக்கிங் பண்ணி நம்ம வந்து இதுல கொண்டாடுறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்புங்க சார்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப பால்வின்ல நாம டிராவல் பண்ணதுனால அந்த டிபியை பத்தி பேசுறோம். ஆமாம் ஆனா சார். இன்னைக்கு பால்வின்ல இல்லாத மக்கள் தான் அதிகமா அதுல இருக்காங்க. கண்டிப்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு இந்த இது தெரியாது இல்லைங்களா? சோ அதனால தெரியாது தெரியாது. இனி ஆ ஃபியூச்சர்ல நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய போறது உறுதி. அதனால வெயிட் கண்டிப்பா. பண்ணுவோம். புதிய அப்டேட்டுகள்ல நமக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க சார். ஏன்னா இந்த ஏர்லி பேட்ச் எல்லாருமே சரியா பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் மேட்ச் பண்ணா கூட எவ்வளவு கிடைக்குது, 100 பேர் மேட்ச் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 1000 பேர் மேட்ச் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாங்க சார். அதை புரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டாக்க செயல்படுங்க. உங்க டீம் மெம்பர்ஸையும் உள்ள இன்புட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ம். இதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு நேற்றுல இருந்து. இப்ப சரிங்க. வந்து அதை வந்து கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் ம், அப்படின்னு ம். சொல்லி அடுத்தவங்களும் அதே மாதிரி பேர்மீன்ல இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும் இல்லைங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா அதனால இதை வந்து கண்டிப்பாக நீங்க சிஸ்டம் கேக்குற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் புரிதலை கொடுக்கும். மகிழ்ச்சி. கண்டிப்பாங்க. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி முருகேசன் சார். அருமையா கேட்டீங்க. சோ கண்டிப்பா நம்ம பாசிட்டிவா நினைப்போம். வரும். இப்ப ஆலிபேடை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் கொடுப்போம். சரிங்களா? வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பார்ட்னர் விரைவா வாருங்கள். சார் உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். ரூபன் சார், ஈரோடு. சார் மிக சிறப்பு. நம்ம டெய்லி வந்து இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து வந்து நாங்க ஏர்லிபேர்ட் ஆஃபரை வந்து கத்துக்கிட்டு வர்றோம். அது எப்படி விரைவில் செய்யணும், அதுக்குள்ள ஃபேர் மேட்ச் என்ன, அதனுடைய ரேஷியோ என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. மிக சிறந்த ஒரு பயிற்சி பற்றேன்னு சொல்லலாம் சார். தொடர்ச்சியா வரவங்க வந்து இன்னும் அதிகமா அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு தொடர் பயிற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறதான் தாரக மந்திரம். அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா மிக சிறந்த ஒரு வெற்றியாளரா விரைவில் நம்ம வந்து வரலாம் சார். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு எடுத்து பயன்படுத்துறவங்க சீக்கிரத்துல அதை வந்து அச்சீவ்மெண்ட் அடையலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தினசரி நீங்க கொடுத்துட்டு வர்றீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார். மீண்டும் நாளை சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரூபன் சார். நீங்க ஆல்ரெடி ஏர்லிபேர்ட் அஷ்யூர் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க. இன்னும் நிறைய ஏர்லிபேர்டை நீங்க உருவாக்குங்க. சோ நிறைய வருமானங்களை நீங்க சம்பாதிக்க வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. சோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இது கண்டிப்பா யூடியூப்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்க திரும்ப கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஆல் தி பெஸ்ட். சோ அடுத்த பார்ட்னர்ஸ் பேச விருப்பப்படுறவங்க மைக் ஆன் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு கண்டிப்பாக ஆலிபேடை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். சோ அதே போல நியூ அப்டேட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்றைய செஷன்ல கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அனைவரும் பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி உரையாக ES மணிராஜ் ஈரோடு அவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி நன்றி உரை கொடுக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். PVC மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஏர்லிபேர்டை பத்தி நம்மளுக்கு சார் கொஞ்சம் எக்கோ ஆகுது. உங்களுடைய ஃபேன் ஓடுதா உங்களுக்கு? இல்லைங்க சார், இல்ல அவரு கோபாலகிருஷ்ணன் சார், கோபாலராஜன் ஏதோ பேசணும்னு விருப்பப்படுறாரு. தெரியுது, மைக் ஆன் பண்றாரு சார். ஏதாவது பேச விரும்புறீங்களா? கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க, கிளியரா கேக்குதுங்க. ஐயா நீங்க பேசலாம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. ஹலோ, நீங்க பேசலாம், கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஹலோ, கேக்குதுங்களா? சார் நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சார் நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது. நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேக்குது. தொடர்ந்து பேசுங்க.
சார் கேக்குது சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய வீடியோ டெய்லி பார்க்கிறேன், ரொம்ப அருமை. நான் உங்க பக்கத்து ஊர்ல கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ஆனா இங்க சொல்லி கொடுத்துருக்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் வார்த்தையா பார்த்துக்கிறதுனால சொல்றேன். ரொம்ப ரொம்ப மனசு திருப்தி. தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க யூடியூப்ல வருதுன்றீங்க, எந்த சேனல்னு சொன்னீங்கன்னா நாங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா அது இந்த குரூப்லயே நான் ஷேர் பண்ணிருக்கேன். டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் பண்ணுவேன். நீங்க அந்த லிங்கை டச் பண்ணிட்டு உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஓகேங்க, வணக்கம், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. மணிராஜ் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அனைவருக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் சார் அவர்கள் காலையில 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கண்டிப்பா வந்து வாங்க பேசலாம், சம்பாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி டெலகிராம் மூலியமா நமக்கு அனுதினமும் சொல்லி கொண்டிருக்கிறார். வாய்ப்புகள் எல்லோருக்கும் எப்பொழுதுமே உண்டு. எல்லோருமே அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோருமே வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான். இந்த பிவிசி மெட்டா அப்படின்னுங்கிற விர்ச்சுவல் கரன்சி மூலமா இறைஞ்சு நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஏர்னிங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அனைவருமே ஒரு நாள் உச்சத்தை அடைவோம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன். பிவிசி மெட்டா வணக்கம் அனைவருக்கும். ES மணிராஜ், ஈரோடு. இன்னைக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபரை பத்தி தெளிவா சொன்னதுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார், அருமை. இன்று புரோகிராம் கலந்து கொண்ட அத்தனை பேரும் மகிழ்ச்சி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து பார்ட்னர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.